பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனமும் 31வது வசனமும். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தரை பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவற்றில் பலப்படுத்துகிறார். தேசங்களாகி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். பவுலை போல இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், அவரால் நடத்தப்படுகிறோம், ஆளுகை செய்யப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு நம்மை அவருடையவர்களாய் மாற்றிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேசங்களாகி நானும் நீங்களும் கிறிஸ்துவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்று நானும் நீங்களும் கர்த்தரால் நடத்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்கிற, நம்மை நம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட, அவருக்கு உட்பட்டவர்களாய் அவருடையவர்களாய் மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? இல்ல அவரால் தரப்பட்ட உலக நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். நானும் நீங்களும் அப்படித்தான் கர்த்தரால் நடத்தப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். நம்மை குறித்த தேவ திட்டம் அதுதான். அவர் அதை தான் விரும்புகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீதின் வாழ்க்கையில தன்னுடைய கடைசி வரைக்கும் தாவீது தன்னுடைய துவக்கத்தை மறக்கவே இல்லை. அது நிமித்தம் எல்லா நிலையிலுமே அவர் தேவனை தான் தன்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தினான். தாவீதை கம்பேர் பண்ணும்போது தேவர்களாகிய நானும் நீங்களும் புறஜாதிகள், வாக்கு தத்துவத்துக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், இப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்த நம்மை அவர் தேடி வந்து தெரிந்து கொண்டு அவருடையவர்களாய் அவருக்குட்பட்டவர்களாய் மாற்றிவிட்டார். தேவர்களாகி நானும் நீங்களும் தாவீதை காட்டிலும் கர்த்தருக்குள் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த தாவீது தான் சொல்றாரு, நன்மையின் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தரோடு கூட வாழ வாஞ்சிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நன்மையின் கிருபையும் அவனை தொடரும். இதை தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறான். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தரால் தரப்பட்ட நன்மையை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொல்லாத சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால்தான் இப்படி தாவீதின் வெளிப்பட்ட நன்மையான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் நன்மையை குறித்து மேன்மை பாராட்டாமல், நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டாமல், நம்முடைய சுயத்தை, சுய பலத்தை, சுய ஞானத்தை, திறமையை, இவைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல், எந்த ஒரு காரியத்தையும் குறித்து மேன்மை பாராட்டாமல், மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறவனான், அவருக்கு உட்பட்டவனாய் வாழ தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கணும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் தெரியுமா? ஏன்னா இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்று தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஞானமாகவும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்பாகவும் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். பைத்தியமாயிருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டு பரலோகத்தின் ஞானமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஞானமாய் வந்திருக்கிறார். உபதேசங்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்குள்ளே ஞானமாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், அவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். உலகத்தால் பைத்தியமாக தள்ளப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே ஞானமாக வெளிப்படுகிறார். உபதேசங்களாகி நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, நாமும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் நமக்குள்ளே ஞானமாக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்து வாழ்கிற தேவஜனங்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியா இருக்கிறார். பாவிகளாய் உலக ஜனங்களால் தள்ளப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியும் நியாயம் கொண்ட சிங்காசனத்தின் ஆதாரமாய் கொண்ட தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியால் ஆளுகை செய்கிற தேவன், அவர் நமக்குள்ளே
அவர் நீதியாக வெளிப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியாக வெளிப்படுறார். தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை குறித்து அறிகிற அறிவினால் நாம் இன்னும் வளரணும். என வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அவரை குறித்து அறிகிற அறிவினால் தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நீதியாய் வெளிப்பட்டு பாவியாய் அறியப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அவர் நீதியாய் வெளிப்பட்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் அவரை குறித்து அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களா இருக்கும். அதற்கு அடுத்ததால் அவரே நம்முடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். தேவஜனங்களாகி நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். பரிசுத்தமா வாழணும். சர்வ வல்லமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வெளிப்படுகிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கணும். கடைசியாக கர்த்தரை நம்முடைய மீட்பாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை மீட்டு விட்டார். இது எந்த ஒரு பிசாசின் வல்லமையாலும் உலகத்தாலும் மாம்சத்தாலும் நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரால் தரப்பட்ட மீட்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். முடிவு பரிந்த நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் விசை வந்து நமக்கு தந்த மீட்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு மீட்பை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மீட்பராய் வெளிப்பட்டிருக்கிறார். இனி அவர் வந்து நம்மை அவரோடு கூட அழைத்து சென்று நித்திய ஜீவனில் நித்தியமாய் வாழ செய்யும் வரைக்கும் கர்த்தரால் தரப்பட்ட மீட்பை நாம் இழந்து போகாமல் அதை காத்துக் கொள்கிற தேவஜனங்களால் முடிவு பரிந்த நின்று நித்திய ரட்சபாய வல்லராஜ்யம் சென்றிருக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். தேவஜனங்களாகி நாமும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியாத்மா சரீரம் அமைக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் இவ்வளவாய் நம்மை அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவ பிள்ளைகளாகி நம்மை இன்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம், அழைத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.